எனக்கு தெரியும்யா, நீ இப்படி பண்ற ஆள் இல்ல. நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு. எனக்கு இப்பதான்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம், புள்ள தாச்சி புள்ளன்னு அதுக்காக நீ பாவப்பட்டிருக்க. நமக்கு ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்க பாத்தியா? அங்க நிக்கிறையா நீ? என் வளர்ப்பு சரியான வளர்ப்பு, அது வீண் போகல. அம்மா, நீங்க என்ன நல்லா வளர்த்திருக்கீங்கம்மா. நான் எப்படி மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? சரிதாயா, சரிதான். எம்மாடி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நல்ல நேரத்துல வந்து உண்மைய சொன்ன. நீ மட்டும் உண்மைய சொல்லாம இருந்திருந்தீன்னா என் பெரிய தங்கம் இப்ப என்கிட்ட வந்திருக்கவே மாட்டான். அம்மா, நன்றிய நீங்க எனக்கு சொல்லக்கூடாதுமா, இவருக்கு தான் சொல்லணும். இந்த அண்ணன் தான் சரியான நேரத்துல என்ன பார்க்க வந்தாரு. நான் இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அப்புறம் இவர்தான் என்ன சீக்கிரமா கோர்ட்டுக்கு வாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல பர்மிஷன் கேட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நான் அப்பவே சொன்னேன் கண்ணு, ஏதோ ஒரு விஷயத்த என்ன விட்டுட்டு இருக்க ஆதி, நீ சீக்கிரம் தேடுன்னு நான் சொன்னேன். ஆமா, அம்மா தான் சொன்னாங்க ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு. உட்கார்ந்து யோசிச்சேன். அப்பதான் உங்ககிட்ட பேசினா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினைச்சேன். அதான் உங்களை தேடி வந்தேன். ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, அவர் என்ன வேற கதைய சொல்லி குழப்பி விட்டுட்டாரு. இல்லடா, இந்த பிள்ளை பாவம், இதை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற பயத்துலதான். ஏங்க, என்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல. அதுக்கு நான் அலைஞ்சு திரிஞ்சாலும் பரவாயில்லன்னு என்ன விட்டுட்டீங்கல்ல. டே, நீ எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உண்மைய சொல்லல. சரிம்மா கண்ணு, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இங்கே நின்னுட்டு இருக்க வேண்டாம். வீட்டுல போய் எல்லாரையும் நிக்க வச்சு ஒரு பெரிய பூசணிக்காவா உடைக்கணும். நம்ம வீட்டுக்கு கண்ணு பட்டு போயிடுச்சு. சரிங்கம்மா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. நானும் கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டு அப்படியே ஹோம்க்கு கிளம்புறேன். என்னது, ஹோமுக்கு போறியா? யா கண்ணு, ஏமா? நம்ம வீடு இருக்கும்போது நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? என்னது, நம்ம வீட்டுக்கு வரணுமா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த அம்மா வேற இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களா? சொத்தை எழுதி வாங்கறதுக்கு இருக்கிறவளுக்கெல்லாம் பத்தாது, இதுல புதுசா வர ஒருத்தையும் உள்ள நுழைக்கலான்னு பாக்குறாங்க. விடக்கூடாது வேதா, இவளையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நம்ம புருஷனை அவ புருஷன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா. அது என்னதான் அவளை பாதுகாக்கிறதுக்கா இருந்தாலும் அதெல்லாம் தப்பான விஷயம். அதெல்லாம் நீ என்கரேஜ் பண்ணாத. ஐயோ இல்லம்மா, பரவாயில்ல. ஏற்கனவே என்னால நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அதுவும் முத்து அண்ணாதான் பாவம். வேண்டாமா, இதுக்கு மேலேயும் நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் தேடிக்கிட்ட வாழ்க்கை அது எனக்கே வினையா வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அதுல அழகான ஒரு விஷயம்னா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. கோர்ட்ல ஜட்ஜு சொன்ன மாதிரி ஹோம்ல போய் சுய தொழில் செஞ்சு என் குழந்தைய நானே பாத்துக்கணும்னு நினைக்கிறேம்மா. நீங்க எல்லாரும் எப்போதும் போல குடும்பமா சந்தோஷமா இருங்க. நான் அப்பப்ப வந்து உங்களை பாக்குறேன். எனக்கும் உங்களெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு. எனக்கு குடும்பமே இல்ல, நீங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய குடும்பம். அப்பப்ப கண்டிப்பா வரேம்மா. ஐயோ, பச்சை உடம்புக்காரிமா நீனு. உன்னை இப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலையே. ஐயோ பரவாயில்லம்மா, நான் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். ஆனா நான் ஹோம்ல இருக்கிற தம்மா நல்லது. நானும் சுய தொழில் செஞ்சுட்டு என் குழந்தைய நல்லாவே வளர்த்துக்குவேம்மா. நான் ஹோம்ல இருந்துக்கிறேன். அப்பப்ப வந்து கண்டிப்பா உங்களை பாக்குறேன். உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன ஹோம்ல வந்து பாருங்க. கண்டிப்பா கண்ணு, உன்னை வந்து பாக்குறோம். புள்ளதான் பச்சை பிள்ளையா இருக்கு. நீ வந்து கொஞ்ச நாள் வீட்டுல இருந்துட்டாது போலால. வரேம்மா, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிம்மா, நான் கோர்ட்ல போய் ஃபைன் கட்டிட்டு கிளம்புறேன். நீங்க ஃபைனலா எதுவும் கட்ட வேண்டாம், நான் கட்டிட்டேன். அண்ணா, அதையும் என்ன நீங்களே கட்டினீங்க? நான் கட்டியிருப்பேன்ல. ஐயோ பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? நீங்க பாப்பாவை பாத்துக்கோங்க. ஏற்கனவே முத்து அண்ணாக்கு நான் நிறைய செலவு வச்சுட்டேன். பாப்பாவை பாத்துக்கிறதுல இருந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுல இருந்து டெலிவரி செலவு வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் தான் பாத்துக்கிட்டாரு. இது பத்தலன்னு நான் தப்பு பண்ணதுக்கு நீங்களே கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டீங்களேன்னு எனக்கு ஒரு மாதிரி மனசாட்சி உறுத்துதுன்னு. இதுல என்னமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க. நாங்களும் உங்களோட குடும்பம் தானே. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறீங்க. அண்ணன் கட்டியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணனுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? தோ அங்க நிக்கிறாளே கடைசியா, அவதான் என் தங்கச்சி. அவெல்லாம் எனக்கு பிறந்ததுல இருந்தே தேங்க்ஸ் சொன்னது இல்லம்மா. அட பாவி, என்ன ஏன்டா இழுக்குற? நானும் உங்களை ஒரு தங்கச்சியா பார்த்ததுனாலதான் உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டை கட்டினேன். நீங்க என்ன அண்ணனா பாக்குறீங்கன்னா அதை பத்தி எல்லாம் வருத்தப்படாதீங்க. சரிங்கண்ணே. சந்தியா அண்ணே, அம்மா சொல்ற மாதிரி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லம்மா? இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் குறை மாசத்துல பிறந்திருக்கு. பாவம், நீயும் குழந்தையும் எப்படிமா தனியா இருப்பீங்க? அண்ணா பரவாயில்லண்ணே, ஹோம்லயே நான் போய் இருந்துக்கிறேன். அங்க நல்லா பாத்துக்குவாங்கண்ணே. ஏற்கனவே என்னால உங்களுக்கு வந்த கஷ்டம்லாம் போதும்ண்ணே. நீங்க யாரு என்னன்னு கூட தெரியல, எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கீங்க. அதுக்கே நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு தெரியல. என் புருஷன் பண்ண தப்புக்கு நீங்க எல்லாரும் என்ன பாதுகாக்கிறீங்க. அதுதான் என்னால யோசிக்க கூட முடியல, இப்படி ஒரு குடும்பம் இருப்பீங்களான்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு
உங்களை உண்மையாவே சக்திவேல் ஃபோன் பண்ணி வர சொன்னாரா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, சக்திவேலை கொலை பண்ணது யாரு கொலை பண்ணது அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா சக்திவேல் எதுக்காக உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணாரு அது எனக்கு தெரியவே இல்ல, புரியவும் இல்ல. அது என்னன்னு சொல்லுங்க. சக்திவேலுக்கும் உங்களுக்கும் ரைஸ் மில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அத என்னால நம்ப முடியல. ரைஸ் மில் பிரச்சனைக்கு இல்லாம கொலை பண்ணுவாங்க? அதுவும் பிளான் பண்ணி உங்களை வீட்டுக்கு வர சொல்லி கத்தியெல்லாம் ரெடியா வச்சிருக்காருன்னா கண்டிப்பா இது வெறும் ரைஸ் மில் பிரச்சனை மட்டும் இல்ல. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது அது வந்து பெரிய தங்கம், இல்லையா ரொம்ப நேரமா ரோட்லயே நின்னுட்டு இருக்கோம். பாவம் புள்ள வர பச்சை புள்ளைய வச்சுட்டு நின்னுட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அதான் எல்லா கேஸும் முடிஞ்சு நல்லபடியா என் பெரிய தங்கம் வெளியே வந்துருச்சுல, அதுவே எனக்கு போதும். சின்ன தங்கம், நீ என்ன போலீஸ்னா எல்லாத்தையும் துருவி துருவி விசாரிக்கணுமா? அதான் கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, வா வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்யா. அதுக்குன்னு என்ன ரோட்லயே வா, வீட்டுக்கு போய் ஆறாமர பேசிக்கலாம். வாங்க எல்லாரும் போலாம். அங்க உங்க தாத்தா வர பயந்துகிட்டே உட்கார்ந்துருக்காரு. அவர் பெரிய தங்கத்தை பார்த்தாதான் சந்தோஷப்படுவாரு. அதுக்கு தான் சொன்னேன். சரி வாங்க போலாம் எல்லாரும். ஆமா ஆதி, வீட்ல போய் பேசிக்கலாம். சரி, அப்ப நீங்க எல்லாரும் அண்ணனை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் இவங்கள ஹோம்ல விட்டுட்டு வரேன். சரியா மா, போலாமா? போலானே. சந்தியா, பார்த்து பத்திரமா இருமா. நான் அடிக்கடி உன்னையும் குழந்தையும் வந்து பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. சரி, என் தம்பி உன்னை கொண்டு வந்து விட்டுருவான். நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்களாலதான் எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திருக்கு. இந்த நன்றிய நான் எப்போதும் மறக்க மாட்டேன்னு. பரவாயில்லம்மா, பிள்ளைய மட்டும் நல்லா பாத்துக்கோ, நிறைய படிக்க வை. கண்டிப்பாண்ணே. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். நானும் என் புருஷனை தப்பா நினைச்சிட்டேன். என் புருஷன் ஜெயிலுக்கு போனது, வீட்டுல நடந்த கலவரம்னு எல்லா பிரச்சனைக்கும் இவ ஒருத்தி தான் காரணம். இவ மட்டும் இல்லனா இது எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என் புருஷனும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு. இப்படிப்பட்ட இவள அடிக்கடி போய் வர இந்த மனுஷன் பாக்குறாரா? பாப்பாரு எப்படி பாக்குறாருன்னு நானும் பாக்குறேன். நீங்கெல்லாம் தப்பா நினைக்கலனா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன கண்ணு கேளு. இல்ல, என் குழந்தை நல்லபடியா அந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே முத்து அண்ணன் தான். அவரு என் குழந்தைக்கு பேரு வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. முத்து அண்ணன் என் குழந்தைக்கு பேரு வைக்கணும். அதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? இவ குழந்தைக்கு ஏன் புருஷன் எதுக்கு பேர் வைக்கணும்? ஏமா, உனக்காக என் புருஷன் இவ்வளவு ஹெல்ப் பண்ணது பத்தாதா? இன்னும் உன் குழந்தைக்கு என் புருஷன் பேர் வேற வைக்கணுமா? இல்லங்க, அது என் உயிரை காப்பாத்தினதே முத்துவண்ணன் தான். அவரே என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி பேர் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான். இவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களே பாப்பாக்கு பேர் வைங்க, அவங்கதான் ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல. அண்ணே, நீங்களே பாப்பாக்கு ஒரு நல்ல பேரா வைங்கண்ணே. அம்மா, நான் வைக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க தானே ரொம்ப தகுதியான ஆளு. என்னை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. என்கிட்ட தப்பா ஒரு வார்த்தை பேசினதுல, தப்பா நடந்துகிட்டது கூட கிடையாது. என்ன தப்பான பார்வையிலையும் நீங்க பார்த்தது கிடையாது. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு வேற என்னென்ன வேணும்? என்ன தங்கச்சி மாதிரி, அதுவும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்களே. சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் சந்தோஷமா இருக்கும் போது கூட இருக்கிறது பெருசு கிடையாதுன்னு. ஒருத்தவங்க மனசாலையும் உடல் அளவிலையும் கஷ்டப்படும் போது நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கதான் உண்மையாவே நல்ல மனுஷங்க. அப்படி நான் பார்த்ததுல எனக்கு கடவுளா தெரியுறது நீங்க தானே. அதனாலதான் நீங்களே என் குழந்தைக்கு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நானே பாப்பாக்கு பேர் வைக்கிறேன். பாப்பா உன்னோட சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்குமா. இதுக்கப்புறம் பாப்பாக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. பெருசானதுக்கு அப்புறம் நிறைய படிச்சு நல்லா சாதிக்கணுமா. கூட அம்மாவா நீ இருப்ப, அவளுக்கு தாய்மாமன் மாதிரி நான் இருப்பேன். நம்ம குடும்பமே இருக்கும். சாதிக்க பிறந்த இந்த குட்டி பாப்பாக்கு நான் சாதனான்னு பேர் வைக்கிறேமா. நல்லா இருக்குன்னு நீங்களே உங்க வாயால 3 வாட்டி பாப்பாக்கு சொல்லிடுங்க. குட்டி பாப்பா, உங்க பேரு சாதனா. சாதனா சாதனா.
எவ்வளவு அழகான பேரு. என் பெரிய தங்கம் அவ்வளவு அழகா பேரு வச்சிருக்கு. சாதிக்க பிறந்தவ தான் இந்த சாதனா. அம்மா, அப்படி நீங்க எல்லாரும் பாப்பாக்கு பேரு 3 வாட்டி சொல்லிடுங்க. அதனால என்னம்மா, சொல்லிட்டா போச்சு. சாதனா, சாதனா, சாதனா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யாருமே இல்லைன்னு நினைச்சேன். எனக்குன்னு, என் பொண்ணுக்குன்னு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவும் நம்ம சாதனா குட்டிக்காகவும் நாங்க எல்லாரும் இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. சரி, நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். ம், சரிம்மா. ஐயா முத்து, வந்துட்டியா? தாத்தா, வந்துட்டேன் தாத்தா. இப்பதான் வசந்தா எல்லாத்தையும் வந்து சொன்னுச்சு. எம்பிட்டு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி அமைதியாவே உட்கார்ந்திருந்தையா? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அதான் சொன்னேனே தாத்தா. ஆதி வர கரெக்டா டிஎஸ்பி ஆனோனே எனக்கு வீட்டுல சொல்லணுன்ற ஐடியாவே போயிருச்சு. எங்க அந்த பொண்ண அரெஸ்ட் பண்ணிடுவானோன்ற பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல தாத்தா. சரியா, உன் பயமும் நியாயமானதுதான். ஆனாலும் நம்ம வீட்ல இருந்து நீ ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா, அது இல்லாம பாத்துருந்துருக்கலாம். அத நீங்க உங்க சின்ன பேரன் கிட்ட தான் தாத்தா கேட்கணும். அவன் தானே என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்காம கூட என் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா. அக்கா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் என்ன வேணும்னு அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனா? அந்த கட்டையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆனதுனால தானே அரெஸ்ட் பண்ணா. ஹே, அவனுக்கு எப்படி நாங்க சொல்லாம உண்மை தெரியும்? இந்த உண்மை எனக்கும் அந்த பொண்ணு சந்தியாக்கும் மட்டும்தான் தெரியும். நானும் இல்ல அந்த பொண்ணும் சொல்லியிருந்தா ஆதிக்கு தெரிஞ்சிருக்கும். கத்தையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆனோனே ஐஜி தான் ஆதி கிட்ட சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல என் தம்பியோட தப்புன்னு ஒண்ணுமே இல்லையே. ஆமா, உங்க தம்பி மேல 100க்கு 100 தப்பா இருந்தா மட்டும் நீங்க என்ன ஒத்துக்கவா போறீங்க? எப்படியும் நான் சொல்றத ஒத்துக்க மாட்டீங்க. ஏங்க, ஒழுங்கா விசாரிக்காம அரெஸ்ட் பண்றவெல்லாம் என்னங்க போலீஸ்? இதுல டிஎஸ்பி வர ஒரு கேடு. அவனாலதான் உங்க மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஒழுங்கா விசாரிச்சிருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு சந்தியாவை தானே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஹே, அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் அதுல வச்சுட்டு வந்தேன். தெளிவா அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் கோர்ட்ல சொன்னுச்சுல. அப்புறம் என்ன மறுபடியும் கேள்வி கேட்டு என் தம்பியை தப்பு சொல்லிட்டு இருக்க? இங்க பார்வேதா, இப்பதான் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. ஆமா, மத்தவங்க யாரு என்ன பேசினாலும் உங்களுக்கு குளுகுலுன்னு இருக்கும். நான் பேசினா மட்டும் தானே உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஷோ, இவ கிடக்குறா. தாத்தா, அகரன் எங்க? நான் அவனை பார்க்கணும். குட்டி பைய உள்ளதாய தொட்டில இருக்கான். செம்பாதான் நல்ல குளிப்பாட்டி நல்ல பால் ஊட்டி அவனை தூங்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? சரி, நான் போய் அவனை பாக்குறேன். சரியா, போ. போட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தான். உன்னை ரொம்ப தேடுறான்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு. சரி தாத்தா. இந்த மனுஷனுக்கெல்லாம் எப்பதான் புத்தி வருமோ தெரியல. சின்ன தம்பின்னு அவன் பாட்டையை தான் பாடிட்டு இருக்காரே தவிர கொஞ்சமாவது நமக்குன்னு யோசிக்கிறாரா பாரு. அடுத்தவங்களை பத்தி 1008 விஷயம் யோசிக்கிறாரு. ஆனா என்ன பத்தி ஒண்ணு கூட யோசிக்கிறது இல்ல. இவ்ளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு இவர் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா முட்டிய மாட்டேங்குதே. மேடம். என்ன தாத்தா? என்ன தாத்தா, எதுக்கு மண்டையில அடிச்சீங்க? போடுங்க தாத்தா, இன்னும் 4-5 சீட்டு போடுங்க. ஆதியவே தப்பா சொல்றாங்க. என்ன தாத்தா, எதுக்கு அடிச்சீங்க? இன்னொரு வாட்டி என் சின்ன பேரனை பத்தி தப்பா பேசுன, இன்னும் 4 போடு போட்டா மண்டை நட்டுக்கிட்டு வீங்கிக்கும். எது நட்டுக்கிட்டு வீங்கிக்குமா? ஆமா, என் பேரனை பத்தியா தப்பா பேசுற? இங்க பாரு, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பேரன் உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவான். அப்புறம் இப்ப நடந்துச்சு இந்த கேஸ் மாதிரி கருணையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்து உன்னை ஒரேடியா உள்ளேயே முடிச்சு விட்டுருவாங்க. பரவாயில்லையா? தாத்தா, என்ன மிரட்டுறீங்களா? நான் என்ன லாலிபாப் சாப்பிட்டுட்டு தெரியற சின்ன பப்பாவா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னோனே உங்க பேரு என்ன எங்கங்க ஜெயில கொண்டு போய் போட்டுருவாரா? எங்க போட சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? உங்க சின்ன பேரை வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போவாரா? நாங்களும் ஐயோ அம்மா பயமா இருக்குன்ட்டு போவோமா? யாருக்கிட்ட? தாத்தா, இந்த வேதா கிட்டேவா? பாக்கலாமா? நான் சொன்னா என் சின்ன பேரன் கண்டிப்பா உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவான். பாக்கலாமா? பாக்கலாமே, இதுவும் நல்லதா இருக்கு. எங்க உங்க சின்ன பேரன் கிட்ட சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்ன சொல்ல முடியும் உங்களால? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்றேன், கேளு. ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன் வீரபாண்டியனுடைய சொத்திற்கு ஆசைப்பட்டு
அவரது பேரன் முத்துமொழியின் மனைவியான வேதா சக்தி அவருக்கு கோமா ஸ்டேஜுக்கு போக வேண்டிய மாத்திரையை தண்ணீரில் கலந்து கொடுத்து கொலை முயற்சி செய்ததற்காக வேதா சக்திக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. தாத்தா என்ன சொல்றீங்க? ஓய், எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கோமா ஸ்டேஜுக்கு போக ட்ரை பண்ண வச்சது நீதானு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் இன்னும் சொல்லாம இருக்கேன் தெரியுமா? அது அகரனுக்காக, என் கொள்ளு பேரப்புள்ள நல்லபடியா அம்மாட்ட வளரணுங்கிறதுக்காக. அதுக்காக இத வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடுன, எப்ப வேணும்னாலும் நான் சொல்லிருவேன். தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? எம்மாடி, இந்த புள்ளதாமா கடைசியா வந்து தண்ணி குடிங்கன்னு திணிச்சா அப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. ஏன்னா இதுவே நீ தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருந்தா நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். நீ எப்போதுமே என்னைய பாத்துக்கிறவதான். ஆனா அவ கூப்பிட்டா கூட தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டா. இதுல எனக்கு தேவையே படல. தண்ணிய கொண்டு வந்து நீட்டினப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் சரி பரவாயில்ல, தண்ணி குடிக்கிறாளேன்னு நான் குடிச்சேன். அதுக்கப்புறம் நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து எந்திரிச்சேன். அப்புறம் தான் யோசிச்சேன், பார்த்தா இவதான் இத பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. ஆமா தாத்தா, இவங்க தான் பண்ணாங்க. நானும் அதை கண்டுபிடிச்சிட்டு பலார்னு ஒரு அறையும் விட்டேன். ஆனாலும் வாய் அடக்குதா பாருங்க. நம்ம எல்லாரும் அகரனுக்காக மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் இதுக்கப்புறம் எங்கேயாவது வாய் ஆடுன இத வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அத்தாடி, குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கா தெரிய வருதே. கடைசியா அவருக்கு தெரிய வந்தது அவ்வளவுதான். என்ன அடையாளமே தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிருவாங்க. பேசாம மூடிக்கிட்டு உள்ள போவேதா. இதெல்லாம் தேவையா? சரி இருக்கட்டும். வேதாக்காவை பிளாக்மெயில் பண்றதும் நல்லா தானே இருக்கு மக்களே. அப்பாடா, ஒரு வழியா முத்து அண்ணாவோட பிளாஷ்பேக் ரிவீல் ஆயிடுச்சு. அதே மாதிரி சந்தியாவும் சூப்பரா செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம குட்டி பாப்பா சாதனா அழகா வச்சிருந்தார்ல அண்ணன் பேரு. உங்களுக்கும் அந்த பேரு பிடிச்சிருந்ததா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, நம்ம வீட்ல இன்னைக்கு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணோம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுடரமா இன்னைக்கு லீவு, அதான் நானே வந்துட்டேன். ஓகே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பை.